வணக்கம். இது கேள்விக்களம். சர்வதேச பொருளாதாரத்தை அதிர வைத்திருக்கிறது ஜப்பான். கடும் வீழ்ச்சியை இந்திய பங்குச்சந்தையும் இன்று சந்தித்திருக்கிறது. பெருநிறுவனங்களின் மதிப்பு சரிவு பெற்றிருக்கிறது. 20 லட்சம் கோடியை முதலீட்டாளர்கள் இழந்திருக்கிறார்கள். பொருளாதார மந்த நிலையை நோக்கி உலகம் நகர்கிறதா என்கின்ற பார்வையை இந்த நேரத்தில் இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி கொண்டு வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு இங்கிருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள், அண்மையில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை போன்றவையும் காரணமாக அமைந்திருப்பதாக பார்வையும் எழுவதை பார்க்கிறோம். இது பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்க வேண்டிய தருணம். பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். பங்குச்சந்தை வல்லுநர் PR சுந்தர் அவர்களையும் வரவேற்கிறேன். தொழில் முனைவோர் சங்கத்திலிருந்து ரகுநாதன் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறேன். பட்டய கணக்காளர் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் விவாதத்திற்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் இணைகிறார். முதல்ல திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் போகணும்னு நினைக்கிறேன். திரு ஆனந்த், நீங்க இதை முதற்கட்டமாக எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு பக்கம் அப்ரிஷியேட் ஆகியிருக்கிறது, US ரெசெஷன் ஏற்படலாம் என்கின்ற அச்சத்தில் இந்த பங்குச்சந்தையில் இது ரெஃப்ளெக்ட் ஆகியிருக்கிறது. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய போர் சூழல், இது போன்ற நிறைய காரணிகள் சொல்லப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு அது கேஸ்கேடிங் எஃபெக்டாக அமைஞ்சிருக்குதா, இல்லை இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தான் அதை மேலும் வீழ்ச்சிக்கு காரணமாக உறுதுணை செய்திருக்கிறதா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் டேர்ம் இதுக்கு என்ன ட்ரிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேரி ட்ரேடுங்கிறது நடந்துகிட்ருக்கு. கேரி ட்ரேடுங்கிறது பேசிக்லி என்னென்னா, ஜப்பானில் வட்டி இல்லாமல் கடன் வந்துட்டு இருந்தது. இந்த வட்டி இல்லாத கடனை வாங்கி உலகத்தில் இருக்கிற எல்லா அசெட்ஸ்லேயும் போட்டுட்டு இருந்தாங்க. அமெரிக்கா, இந்தியா, உலகத்தில் எல்லா இடத்துலையும் FIAs இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பஃபெட்டும் இந்த அமெரிக்காவில் போய் 20 வருஷத்துக்கு வட்டி இல்லாத கடன், ரொம்ப கம்மி வட்டியில் கடன் வாங்கி ஜப்பானில் 3 கம்பெனிக்கு 10% அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். பட் இது கேரி ட்ரேட் ஏன் ஒர்க் ஆச்சுன்னா, அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 5.25% 5.5% வரைக்கும் ஆக்கிட்டாங்க. ஜப்பானில் 0% இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ஜப்பானில் கடன் வாங்கி அமெரிக்காவில் டாலராக மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமாக கண்டினியூஸாக சரிவு சந்தித்துட்ருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் 2 நாட்டுக்கும் பயங்கரமாக இருந்தது. ரெண்டும் 0-0ன்னு இருந்த இடத்துல சடனாக ஒன்று 5 ஆகிடுச்சு, ஒன்று 0ல் இருக்கணுன்னா இந்த டிஃப்ரென்ஷியல்னால இன்ட்ரெஸ்ட் சரிஞ்சிடுச்சு. $120 ஒரு டாலர் இருந்தது, $160 ஒரு டாலர் வரைக்கும் இறங்கிச்சு. இன்றைக்கி இது நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஜப்பான்லேயும் ஃபைனலி 40 வருஷம் கழிச்சு இன்ஃப்ளேஷன் வந்தது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக 0 இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 0.1%க்கு ஜப்பான் ஆக்கினாங்க. இப்போ 1.5-2 மாதம் ஆகுது. இப்போது அதை 0.25 ஆக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு சைடில் நடந்தது. இன்னொரு சைடில் என்ன நடந்ததுன்னா, அமெரிக்கா ஒரு வருஷமாக 5.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரெஷரில் வச்சுருந்தது. நம்மளுக்கு அது தெரியல. ஏன்னா முதல் டாப் 7 ஸ்டாக்ஸ், மேக்னிஃபிசன்ட் 7 அப்படிம்பாங்க, அந்த 7 ஸ்டாக் பயங்கரமாக ரொம்ப ஹை லெவலில் இருந்ததுனால மார்க்கெட்டில் இருந்த வீக்னஸ் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. மார்க்கெட் ஏறுற மாதிரி இருந்த ஆப்பிள், கூகுள், இது மாதிரி ஒரு டோட்டலாக 7 கம்பெனி. அந்த சைடில் உலகத்திலேயே இருக்கிற பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற பஃபெட்டும் மெதுவாக அவர் ஸ்டாக்கை விற்றுட்டு தான் இருந்தார். பேங்க் ஆஃப் அமெரிக்கா அண்ட் ஆப்பிளில் மோர் தென் 50% ஆஃப் அவர் ஸ்டாக்கை விற்று அவர் கேஷுக்கு போயிட்டார் இந்த போன 90 நாளில். அதனால் இந்த அமெரிக்காவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபிகர்ஸ் ஏறிடுச்சு. 3.6ங்கிறது 4.3 ஆகிடுச்சு. அதனால் அமெரிக்காவில் ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காகிடுச்சு. ஜெரோம் பவுல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணல, செப்டம்பரில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டார். அதனால் அமெரிக்காவில் விழுந்தது. ஜப்பானில் ஒரேடியாக ரேலி ஆகி 143 வரைக்கும் போச்சு. நான் கடைசியாக பார்க்கும்போது, அப்புறம் நான் பார்க்கல. அப்படின்னா 10% ஏறி இருக்குது. அப்படின்னா கடன் வாங்கினவங்க 10% எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும். முதல்லே 10% எக்ஸ்ட்ரா கட்டணும். வட்டி ஜாஸ்தியாக இல்லை, வட்டி ஜாஸ்தியானாலே கஷ்டம்.
இங்கே வட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் கட்ட வேண்டிய முதலே ஜாஸ்தியாகிடுச்சு. 10 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 11 ரூபா 11,400 கட்டணும். அண்ட் இப்போ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா திரும்பி எண் வந்து $123 போகும் அப்படிங்கிற பயத்தில் இன்றைக்கி எல்லா அசட் கிளாஸையும் விற்றுருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிறச்ச கூட அமெரிக்காவில் மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கு. இந்தியாவில் இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு சின்ன மைல்டு புல் பேக் தான். கரெக்ஷன்னா மார்க்கெட்டில் 10% விழணும். 25லேருந்து 22,500 விழுந்தால் தான் அது கரெக்ஷன். அதே மாதிரி 20,000 கீழே போனால் தான் அது பேர் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தது வெறும் ஒரு சின்ன புல் பேக் தான். அது வந்து ஒரு ஒரு 3.5% விழுந்தது. அது 2.25% எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு தடுத்து நிறுத்தி கடைசியில் ஒரு 100-150 பாயிண்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி, மூணாவது பாயிண்ட் என்னென்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போ வேணால் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஏன்னா ஈரானில் 2 டாப் ஹமாஸ் லீடர்ஸை இஸ்ரேல் அசாசினேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல போர் நடக்கலாம் அப்படிங்கிறது மூணாவது கண்டிஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்குது. வேல்யூவேஷனுங்கிறது கணக்கே இல்லாமல் கிராவிட்டிக்கு தாண்டி போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பேங்க்கில் பணம் போட்டிங்கன்னா வட்டி சரியாக கொடுக்கறதில்ல, ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு 100 ரூபா பேங்க்கில் போட்டிங்கன்னா இப்போ 106 ரூபா 107 ரூபா கிடைக்கிது. 5 வருஷமாக 105 ரூபாக்கு தான் கிடச்சிட்டு இருந்தது. அது இன்ஃப்ளேஷனுக்கு கூட மேட்ச் ஆகாது. நீங்கள் அரிசியாக வாங்கி வச்சிங்கன்னா அரிசி விலை உங்களோட பேங்க் டெபாசிட்டோட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்தது. அதனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்க்கில் பணம் போடாமல் மியூச்சுவல் ஃபண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் வந்து ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் மட்டும் செபி சொல்கிறது எனக்கு தெரியாது உண்மையாக இல்லையான்னு, 60,000 கோடி வந்து மிடில் கிளாஸ் வந்து ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு. HDFC பேங்க் மாதிரி பல பேங்க்கில் டெபாசிட் போடுறதுக்கு ஆள் இல்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே இன்றைக்கி கவர்மெண்ட் டெபாசிட்டை வெளில எடுத்துட்டிங்கன்னா பப்ளிக் டெபாசிட் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. மக்கள் பேங்க்கில் பணம் போடாமல் இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குச்சந்தையில் இறங்கிட்டாங்க. இன் பிக் மேட்டர். அது ஏன்னா நீங்கள் கொடுக்குற ரிட்டர்ன் போகலை. அதனால் இந்த ப்ரெஷர்னால் ஆல்ரெடி பேங்க்கெல்லாம் கடன் கொடுக்கறத கம்மி பண்ணிட்டாங்க. HDFC ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் கடனை கம்மி பண்ண போகிறோன்னு. ஸ்டேட் பேங்க்கும் கம்மி பண்ணுவாங்க, சொல்லாமல் கம்மி பண்ணுவாங்க, பல பேர் கம்மி பண்ணுவாங்க. இந்த அரசாங்கம் அதை எப்படி பண்ணுறாங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் டியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னு சொல்லுவார் ரமேஷ் சேதுராமன். பட் ஆனால் அதை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரே ஒத்துட்ருக்காங்க. ஒரு 8,000 கோடி, சுமார் 8,500 கோடி 5 வருஷமாக பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் வைக்கலை அப்படின்னு ஃபைன் போட்டு வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்க் தான், எதுவும் ப்ரைவேட் செக்டர் பேங்க் தனியாக பிடிங்கியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இவங்கள்லாம் எப்படின்னா இப்போ யாரெல்லாம் 5,000 ரூபாய்க்கு பேங்க்கில் பணம் வைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் மினிமம் டியூ சார்ஜ் போட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து டோட்டலாக பேங்க்கு பக்கம் மிடில் கிளாஸே போக முடியாத அளவுக்கு. யாராலும் இன்றைக்கி மிடில் கிளாஸு 60,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட 20,000 ரூபா 15,000 ரூபாலாம் பேங்க்கில் வைக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில். நீங்கள் அது வைக்கலைன்னா உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு PSU பேங்க் போட்டதா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்ஸே பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பேங்கிங்கில் இருக்க வேண்டிய பணமெல்லாம் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிருக்கு. 2 விதமாக போயிருக்கு. ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு மூலமாகவும், இன்னொன்று ஸ்டாக்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடுக்கு போயிருக்கு. அதனால் இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, செபியோட சீஃப் இந்த புச்சுன்னு ஒரு லேடியும் சக்திகாந்தா தாஸும் 2 பட்ஜெட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியே டேமேஜ் பண்ணும், இது மாதிரி நடந்தால் இது ஒரு சூதாட்டத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசினாங்க. இதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு அவங்க வந்து பேங்க்கில் டெபாசிட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது டெபாசிட்டுக்கு வரும். அதனால் இது வந்து நம்ம இந்த மைனர் கரெக்ஷனுங்கிறது எதிர்பார்த்தது. 10% வரைக்கும் விழுந்தால் தான் முதல் வீழ்ச்சி. நாளைக்கு லுக்ஸ் லைக் இன்றைக்கி நடந்த ட்ரேடை பார்த்திங்கன்னா நாளைக்கும் டெஃபினட்டாக விழுந்தான்னு நினைக்கிறேன். இப்போ அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்க நம்ம பேசுகிறச்ச தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதில் இன்னும் வீழ்ச்சி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜப்பான், கொரியாவில் மார்க்கெட்டை இங்கே 2008-09 நடந்தது. அதே மாதிரி மார்க்கெட்டே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மூடிட்டாங்க. இன்றைக்கி ஜாப்பனீஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து
கிராஷ் ஆகி ஒரு 20 நிமிஷம் ஸ்டாப் பண்ணாங்க. கொரியன் மார்க்கெட்டும் கிராக் ஆகி 20 நிமிஷம் நிறுத்தினாங்க. இன்றைக்கி அமெரிக்கா எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும். நாளைக்கு நம்மளதுல கண்டினியூஸாக வீழ்ச்சி இருக்கும். என்ன நடக்கும்னா எல்ஐசி, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்மால் முதலீட்டாளரோட மியூச்சுவல் ஃபண்டு சஹிஹைன்னு சொல்லி நம்ம இத்தனை நாள் பொறுப்பு இல்லாமல் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் போட்டதில் மியூச்சுவல் ஃபண்டு பணமெல்லாம் உள்ளே போகும். எஃப்ஐஐ விற்பாங்க. எஃப்ஐஐ விற்கிறாங்கன்னு எப்படி தெரியுதுன்னா, இன்றைக்கி ரூபா வந்து 84 ரூபா 15 காசு. ஒரு வெள்ளை சட்டை சாமியார் ஒருத்தர் வந்தார், இந்த அரசாங்கம் வந்தால் 5 ரூபாய்க்கு டாலர் வரும்லாம் நம்மகிட்ட விளம்பரம் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ஓட்டு கேட்டார். அன்றைக்கி அன்றைக்கி விலை 56 ரூபா இருந்தது டாலர், சரிஞ்சு இன்றைக்கி 85 ரூபாய்க்கு வந்துருச்சு. சரி, இதில் ரொம்ப பணம் சம்பாதிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து கேபிட்டல் கெயின்ஸே கிடையாதுன்னு சொன்ன அருண் ஜெய்ட்லி 2018 கேபிட்டல் கெயின்ஸ் கொண்டு வந்து இப்போ இந்த வாட்டி கேபிட்டல் கெயின்ஸையும் ஏற்றிருக்காங்க. இதே நீங்கள் கடன் பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸேஷன் ஒன்று இருந்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில். இனிமேல் இண்டெக்ஸேஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் நீங்கள் எந்த சைடில் போட்டாலும் வரி, பேங்க்கில் போட்டால் உங்களுக்கு வட்டி வராதுன்னா மக்கள் தங்கமும் இது மாதிரி சூதாட்டத்துக்கும் தான் போவாங்க. இதில் எல்லாமே ஒரு ஜப்பானில் ஒரு ப்ராப்ளம், அமெரிக்காவில் ஒரு ப்ராப்ளம், ஈரான் இஸ்ரேலில் ஒரு ப்ராப்ளம், நம்ம பேங்கிங் சிஸ்டம்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் கன்ஸ்பயர் பண்ணி தான் இன்றைக்கி விழுந்தது. இப்போ 2009 ரெசெஷன் அப்போ கூட இந்திய பொருளாதாரத்தில் அந்த வீழ்ச்சி பெருமளவு அடிபடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இங்கிருந்த மக்களினுடைய சேமிப்பு கலாச்சாரம் ஒரு காரணமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அப்போ இருந்ததை பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ மானிட்டரி பாலிசிஸில் இது போல் ரேட் கட்ஸில் கவர்மெண்ட் சரியாக நடவடிக்கைகள் எடுக்கலை, இப்போ ரிப்போவோ ரிவர்ஸ் ரிப்போவோ இது போல அம்சங்கள்னால பேங்க் வந்து கடன் கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். அப்போ மக்கள் அதிகமாக கடன் பெறுவாங்க, வீடு வாங்குவாங்க, இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நிலையெல்லாம் இப்போ கடந்த இந்த 10 ஆண்டுகளில் பொருளாதார கொள்கைகளில் மக்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கலாச்சாரத்தை மாற்றி அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கோ நகரக்கூடிய சூழலை உருவாகி இருக்கிறது. அதில் ஒரு நிலைத்தன்மை இல்லை என்பதை நீங்கள் சொல்கிறீங்க. அப்ப நம்ம மக்கள், இந்திய மக்கள் இது மக்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் இருங்க கரெக்ஷன் இது மக்கள் இன்வெஸ்ட் பண்ணலங்கிறது ரொம்ப கம்மி. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சி சிறு தொழிலை ஒழித்து கார்ப்பரேட்டுக்களை நாங்கள் சலுகை கொடுத்தோன்னா கார்ப்பரேட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. 5 வருஷத்தில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் கார்ப்பரேட் இன்வெஸ்ட் பண்ணுறது. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே நடக்கலை. எவ்வளோ தூரம் மோசமாயிடுச்சுன்னா, இந்தியாவில் மோஸ்ட் எத்திக்கல் கம்பெனி, நான் ரொம்ப மரியாதைக்கும் மதிப்பும் கொடுக்குற கம்பெனி டாடா கம்பெனி. டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனிலேயே போன வருஷம் மார்ச் முடிஞ்சது வரைக்கும் 25,000 பேருக்கு வேலை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. டாடா கன்சல்டிங், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, இது மாதிரி இருக்கிற எல்லா கம்பெனிலையுமே ஆட்கள் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன் ஆட்கள் கம்மி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை. அதே மாதிரி இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு 10 வருஷம் பேசினது, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எலக்டோரல் பாண்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி போட்டது வேறு. பாவம் வெயில் ரொம்ப அடித்து தாங்க முடியாமல் பிரிட்ஜெல்லாம் தண்ணிக்குள்ளே குதிக்கிற நிலைமையில் ஆயிடுச்சு. ராமருக்கே ப்ரொடெக்ஷன் இல்லை, ராமர் கோயிலே தண்ணியாக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்குள்ளே தண்ணி கொட்டிகிட்ருக்கு இன்றைக்கி. அதனால் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அழகில் போட்டிருக்கோன்னு தெரியும். அதே மாதிரி பாம்பேயில் ஒரலி சீவேல திறந்த 2 மாதத்துக்குள்ளேயே சைடில் கிராக்கெல்லாம் விழுந்திருக்குன்னு எல்லாரும் வீடியோ பார்க்குறாங்க. ஆக மொத்தம் என்ன விஷயம்னா, பணத்தை வந்து டேக்ஸை குறைச்சது கார்ப்பரேட்ஸுக்கு, அவங்க முதலீட்டு செய்வாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்னு. ஆனால் நீங்கள் பணத்தை மக்கள்கிட்டன்னு பிடுங்கினதுனால மக்கள் வாங்கும் தரன் போயிடுச்சு, பர்ச்சேசிங் பவர் போயிடுச்சு, கன்சம்ஷன் குறைஞ்சிடுச்சு. டிமாண்ட் இல்லாதனால அவங்க புதுசாக போடலை. இன்றைக்கி இருக்கிற நிலைமை ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதனால தான் ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணிட்டாங்க, பில்டர் லோனில் ப்ராப்ளம் இருக்குன்னொன்னே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கால் இன்றைக்கி கடன் கொடுக்க முடியாது. எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் ரீட்டெயிலுக்கு கடன் கொடுக்கறத குறைச்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்து சக்திகாந்தா தாஸ் மீட்டிங் போட்டார். என்ன சொன்னார், எப்படியாவது இன்னோவேட்டிவ் பண்ணி டெபாசிட் பிடிங்கிறாரு. டெபாசிட் பிடிக்கணுன்னா ஒரே வழி,
10% வட்டி கொடுத்தா எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டுட்டு பேங்க்குக்கு பணம் வருவாங்க. ஆனால் 10% வட்டி கொடுத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற கார்ப்பரேட் நண்பர்களுக்கு வட்டியை நீங்கள் 13-14% ஏற்றணும். அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் இறங்கிடும். ஸோ நீங்கள் கடன் கொடுக்குற ரேட்டை ஏற்றி டெபாசிட்டருக்கு ஜாஸ்தி டெபாசிட் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது வரைக்கும் இது சால்வ் ஆகாதுங்கிறது என் கருத்து. ஆனா அடுத்தது நீங்க நீங்கள் பிரைவேட் 2008 செக்டார் பற்றி பத்தி பேசும்பொழுது ரெண்டா எம்ப்ளாய்மெண்ட்டை பிரைவேட் செக்டார் அதிகப்படுத்தணும் என்பதற்காக இப்போ யார் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஹையரிங் பண்றாங்களோ அவர்களுக்கு அதிகமான ஆமாம், சலுகை நீங்கள் எதுக்கு இப்போ கொடுப்பது போல பப்ளிக் செக்டர் ஒன்றுமே இல்லையே. பப்ளிக் செக்டர் பேங்க்கே போன வருஷம் உங்களோட பப்ளிக் செக்டர் பேங்க் எதுக்கு ப்ரைவேட் செக்டர்கிட்ட போகிறீங்க? பப்ளிக் செக்டர் பேங்க்கே 12,000 வேலையை குறைச்சிருக்காங்க. நீங்கள் இந்த 7-8 பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கிறதே நெட் எம்ப்ளாய்மெண்ட் ஹஸ் கம் டவுன் பை 12,000. அப்படின்னா என்ன? ரிட்டையர் ஆகி போனவங்களுக்கு பதிலாக வேலை ஆள் சேர்க்கலை. நீங்கள் ஒரு பேங்க்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யணும், ஆள் சேர்க்கலை. ஆர்மியில் ஆள் சேர்க்க மாட்டேங்க, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி மாதிரி ஆள் வச்சுப்பீங்க. கார்மெண்ட்டில் ஆள் எடுக்க மாட்டேங்க, ரயில்வேஸில் டிரைவர் எடுக்க மாட்டேங்க, லோக்கோ பைலட் எடுக்க மாட்டேங்க, சேஃப்டி ஸ்டாஃப் எடுக்க மாட்டேங்க. அப்புறம் கடைசியில் அங்கே வடித்து இங்கே கிடச்சி டாட்டா கம்பெனியே எடுக்க மாட்டான். இருக்கிறதுலே மோஸ்ட் எத்திக்கல் பர்சன் ரத்தன் டாட்டா தான். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவரே ஆள் எடுக்க முடியாத நிலைமைக்கு பண்ணிட்டீங்க நீங்கள். எக்கானமி அந்த லெவலுக்கு தள்ளிடுச்சு. இன்ஃபோசிஸ் குறைக்கிறாங்க, எல்லாரும் குறைக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிக்கு 32,000 கோடி நீங்கள் ஸ்டாக் நோட்டீஸ் அவன் பாவம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஜிஎஸ்டி கட்டில் 32,000 கோடி நோட்டீஸ் அமிச்சிங்கன்னா யார் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இந்தியாவில் ஏதாவது வாங்கி விற்றா நீங்கள் டேக்ஸ் கட் கேட்கலாம். அவன் சாஃப்ட்வேர் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான். அவனுக்கு 2017 நீங்கள் டேக்ஸ் கட்டலன்னு சொல்லி 2024 நீங்கள் நோட்டீஸ் அமிச்சா எப்படி வியாபாரம் பண்ணுவான்? ஏன்னா உங்களுக்கு அவன் கூஜா தூக்க மாட்டேங்கிறான், அவ்வளோதான் ப்ராப்ளம். அதே சமயத்தில் ஒருத்தர் 3,000 கோடிக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவார். அடுத்த நாளே இந்த ஜியோ ரேட்டை 20% ஏற்றுவார். அவருக்கு எந்த நோட்டீஸும் போகாது. ட்ராய் பர்மிஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் ரேட்டை 30% ஏற்றிக்கலாம், பாவம் கல்யாணத்துக்கு வராதவன்லாம் மொய்யோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரேட்டை ஏற்றிடுவாங்க. ஒன்றும் பண்ணாத ரொம்ப எத்திக்கலாக இருக்கிற இன்ஃபோசிஸுக்கு 32,000 கோடி நோட்டீஸு. இதுதான் நம்ம ஊரில் இன்றைக்கி நடக்கிறது. யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் ஃபேக்ட்ஸு. 10 நாளில் நடந்தது. பிஆர் சுந்தர் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். சேத்துராமன் ஹெச்சிஎல்ல தான் இருந்தார். அவருக்கும் இந்த இன்கம் டேக்ஸுக்கு இன்ஃபோசிஸுக்கு நோட்டீஸ் தெரியும். கார்ப்பரேட் டேக்ஸுக்கு என்ன சலுகை, எம்எஸ்எம்இ எப்படி நசிச்சாங்கன்னு ரகுநாதன் சார் சொல்லுவார். பட் இது இந்தியாவில் இன்னும் எஃபெக்டே இல்லை. இது வெறும் ஒரு லைட்டு கொசுக்கடி மாதிரி தான். இந்தியாவில் பேர் மார்க்கெட் வரணுன்னா 20,000 கீழே போனோம். சென்செக்ஸ் நிஃப்டி 19,999 அப்படிங்கிற நம்பர் வந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல் ஸ்டெப்பு கரெக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இது வெறும் ஒரு கொசுக்கடி. நாளைக்கே நீங்கள் எல்ஐசியை வச்சு ஒரு 10,000 கோடி போட்டிங்கன்னா மார்க்கெட் திரும்பி ஏறிடும். இது எவ்வளவு காலம் அப்படி பண்ண முடியும்? குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட்ஸ் இருக்கிறப்ப அது போல எவ்வளவு காலம் இந்திய பங்கு சந்தையை நம்ம இந்திய அரசு கட்டுப்படுத்த முடியும்? அதுக்கு தான் அம்மையார் தான் பதில் சொல்லணும். அம்மையார் தானே நம்ம உட்காந்து ஓட்டே வாங்காதவங்க இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக உட்காந்துருக்கு. நான் தான் மன்மோகன் சிங் சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போது வாய் கூசாமல் நீங்கள் நிர்மலா மேடமையும் மன்மோகன் சிங்கையும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருந்தீங்கன்னா எப்படி உருப்படும்? 2008 உட்காந்துட்டு இருந்தவர் மன்மோகன் சிங், கூட இருந்தது ரகுராம் ராஜன், சி ரங்கராஜன். இவங்கள்லாம் பெரிய எக்கனாமிஸ்ட்டு. சி ரங்கராஜன்கிறவர் இன்றைக்கும் 92 வயசில் மெட்ராஸில் இருக்கார். ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவர் பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசராக இருந்தார். ரகுராம் ராஜன் இருந்தார். மன்மோகன் சிங்கே பிரைம் மினிஸ்டராக உட்காந்துட்டு இருந்தார். ப. சிதம்பரம் இருந்தார். இவ்வளோ பேருக்கு அனுபவம் 92லேருந்து ஹேண்டில் பண்ண அனுபவம் இருக்குது. ரகுராம் ராஜன் என் சொன்ன பேச்சு கேட்கல, அதனால் ரகுராம் ராஜன் வேண்டாம். உர்ஜித் பட்டேல் நான் என் நான் சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போட மாட்டேன், எனக்கு உர்ஜித் பட்டேல் வேண்டாம். அரவிந்த் சுப்ரமணியம் டிமானிட்டைசேஷன் தப்புன்னு சொன்னார், எனக்கு வேண்டாம். அப்போ எப்படி இருப்பாங்க? அவங்களாம் படித்தவங்க, இன்டலெக்ட்ஸு. நீங்கள் இன்டலெக்சுவலில் மரியாதை கொடுத்தீங்கன்னா தான் இன்டலெக்சுவலில் உட்காந்துட்டு இருப்பான். நான் ஒரு ஆள் 2 ஆள் சார். ரகுராம் ராஜன் காங்கிரஸ்காரன்னு சொல்லிட்டேன். சுப்பிரமணியம் சுவாமி என்ன சார் சொல்ற? பெரிய அவங்க சைடில் இருக்கிற ஒரே படித்த எக்கனாமிஸ்ட்டு சுப்பிரமணியம் சுவாமி. அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் கேட்டுக்கோங்க இன்னைக்கு. சரி.
நம்ம என்ன எதிர்நோக்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல? மார்க்கெட்டில் பணம் வந்து ஷார்ட் டேர்மில் போட்டிருக்கீங்கன்னா லாபத்தில் தான் இன்றைக்கும் இருப்பீங்க. ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. உங்களால் 5 வருஷத்துக்கு இந்த பணத்தை மறந்து இருக்க முடியாதுன்னா பணத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லை என்னால் 5 வருஷம் 10 வருஷம் சும்மா இருக்க முடியும், எவ்வளோ நஷ்டம் இந்த ஷார்ட் டேர்மில் என்னால் இந்த பெயின் எடுத்துக்க முடியும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு உட்காந்துட்டுருங்க. இல்லை இந்த பணம் எனக்கு அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே வேணும், 5 வருஷத்துக்குள்ளே வேணும்னா இன்றைக்கும் நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க. ஸ்மால் கேப் மிட் கேப்பில் எஸ்பெஷலி இன்றைக்கி தான் முதல் அடி 4% 5% விழுந்திருக்கு. பேசாமல் நாளைக்கு காத்தால் விற்றுட்டு எடுத்துகிட்டு ஓடி போயிடுங்க. இல்லை என்னால் 10 வருஷம் தாங்க முடியும், இதயம் தாங்கும், எவ்வளோ அடித்தாலும் தாங்கும்னா 5 வருஷத்துக்கு மேலே தாங்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக வெயிட் பண்ணலாம். 5 வருஷம் தாங்காதுன்னா எடுத்துடுங்க. தங்கம் வந்து இன்றைக்கி ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் ஏறிட்டு, ஆனால் பங்குச்சந்தையத்தில் தங்கம் விழுந்துது, ஆனால் வெளி மார்க்கெட்டில் தங்கம் ஏறித்து. வருங்காலத்தில் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண தங்கம் ரேலி ஆகும். காமன் மேனுக்கு தங்கத்தோட சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அடுத்த 2 வருஷத்துக்கு. 24 மாதம் கழிச்சு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் அடுத்த 24 மாதத்துக்கு தங்கம் சேஃப். ஓகே, தேங்க்யூ சார். திரு PR சுந்தர், இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி இப்போதைக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் தான், அதை முழுமையாக நம்ம வீழ்ச்சின்னு சொல்லிட முடியாது என்று ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு இந்திய சூழல் ஒரு காரணமாக அமைஞ்சாலும் உலக பொருளாதார சூழல் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. எப்பவுமே டாலரை மையப்படுத்தின வர்த்தகம் என்பது இது போன்ற சூழல்களுக்கு வழிவகுக்கும். இதில் என் அப்ரிஷியேட் ஆனதும் ஒரு மிகப்பெரிய தாக்கமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு இந்த சூழலுக்கு ஏற்ப US ரேட் கட்ஸை கம்மி பண்ண வேறு மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம எதையெல்லாம் எதிர்நோக்க வேண்டி இருக்கும், இந்த சூழலுக்கான காரணம் என்ன, உங்களோட அப்சர்வேஷன் என்ன? முதல்ல வந்து பங்குச்சந்தைகள் வந்து உலக பொருளாதார சூழ்நிலை அல்லது மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இதனால் இறங்குது அப்படின்னு சொன்னாலுமே இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அது வந்து வெளியே தெரியல. அது என்னன்னு சொன்னால், இப்போது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்னார், நிறைய மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து பங்குச்சந்தைக்கு வராங்க, ஏன்னா வட்டி விகிதங்கள் வந்து அதிகமாக இல்லை அப்படின்ட்டு. அதுங்க வந்து நான் கொஞ்சம் அவருடைய கருத்துக்கு வேறுபடுறேன். இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, பொருளாதாரம் வந்து ரொம்ப மந்த நிலையாக தான் இருக்குது. வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி கடந்த 2 வருஷமாக இன்ஃபோசிஸ் வந்து யாரையுமே ரெக்ரூட் பண்ணல, நிறைய பேர் குறைக்கிறாங்க. சில செய்தித்தாள்கள்லாம் நம்ம படித்தோம், குஜராத்தில் ஏதோ ஒரு இடத்துல வேலைவாய்ப்புக்காக போனப்போ ஒரு ஸ்டாம்பீடே நடந்தது. அதே போல் மும்பையில் வந்து ஏதோ ஒரு 20 பேருக்காக ஒரு நேர்காணலுக்கு வந்தப்போ 20,000 பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பின்மை நிறைய இருக்கும்போது இது என்ன நடக்குதுன்னா, இளைஞர்களுக்கு ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குதுன்னா வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாத்தியத்தில் ஒரு சேமிப்பு இருக்கும். அந்த சேமிப்பு பங்குச்சந்தைக்கு வந்தால் அது நல்லது. ஆனால் கடந்த சில வருஷமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நம்ம நாட்டு மேலே நம்பிக்கை இழக்கிறாங்க, பங்குகளை இங்கே விற்றுக்கினே வராங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான பங்குகளை வெளிநாட்டினர் இங்கே விற்றிருக்கிறார்கள், விற்றுட்டு வெளியே போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே ஏறி இருக்கு. இந்தியாவில் ரீட்டைல் பீப்புளோட பணம் வந்து நிறைய உள்ளே வருது. அது வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி அவங்க வந்து செபிலியாக சொல்கிறாங்க. இது வந்து எதனால் வருது அப்படின்னு சொன்னால், அங்கே வேலைவாய்ப்பு இல்லை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லைன்றதுனால சரி இது பங்குச்சந்தையே ஒரு வேலைவாய்ப்பாக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு வராங்க. அது ஒரு சேஃபான முடிவா? கண்டிப்பாக தவறான முடிவு. ஏன்னா ஒரு பங்குச்சந்தை என்றது வந்து எப்படிப்பட்ட பணம் உள்ளே வரணும்னு சொன்னால், ஒருத்தர் சம்பாதிக்கணும், அவர் செலவு போக மீதி இருக்கிற சேமிப்பு இங்கே வரணும். ஆனால் இப்போ இங்கே வர்ற பணம் எப்படிப்பட்ட பணம் வருதுன்னா, வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, விலைவாசி அதிகமாக இருக்குது, சேமிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்புறம் எப்படி பணம் வந்து பங்குச்சந்தைக்கு இவ்வளோ தூரம் வருதுனாக்கா,
நிறைய தொழில்கள், சிறு தொழில்கள், குறு தொழில்கள், அவங்கெல்லாம் வந்து இந்த நிறைய ஜிஎஸ்டி இன்னும் மற்ற வரிகள் இதனால் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய தொழில் வந்து சரியாக போகலை. சரி, நம்ம தொழில் தான் சரியாக போகலை, நிம்மதியாக இந்த தொழிலை நிறுத்திட்டு நம்ம வந்து பங்குச்சந்தைக்கு போகலாம் அப்படின்னு வராங்க. ஸோ ஒரு பங்குச்சந்தை எப்போ ஒரு நிலையாக நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா, ஒரு மனிதர்களுடைய சேமிப்பு இங்கே வரணும். ஆனால் இப்போ இங்கே வர்றது வந்து சேமிப்பு கிடையாது, இங்கே வர்றது வந்து வேறு ஏதோ ஒரு தொழிலில் இருக்கிற முதலீடு, அதை நிறுத்திட்டு இங்கே வராங்க. இதனால் என்ன நடக்குதுனாக்கா, ஒருத்தர் வந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துருப்பாரு, அந்த தொழில் சரியாக போகலை, நிறைய வரி சுமைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னா, இப்போ அந்த தொழிலை நிறுத்தும் போது அந்த 10 பேருக்கு வேலை போயிடுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஜிஎஸ்டி வந்து ஒரு மாதத்துக்கு இந்த மாதம் எங்களுக்கு 1,50,000 கோடி வந்ததுன்னாங்க, அடுத்த மாதம் 1,60,000 கோடி வந்ததுன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு, இட் இஸ் மை லாஸ் இஸ் யுவர் கெயின். பொதுமக்களுடைய லாஸ் தான் வந்து அங்கே கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியாக போகுது. இப்போ கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் மக்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. அப்போது இது வந்து ஒரு வகையான அதிருப்தி வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்களுக்கு கிடச்சி, செய்தித்தாள்கள்லாம் சிலதெல்லாம் செய்தி வந்தது, அரசாங்கம் வந்து இதுக்கு மேலே வந்து மந்த்லி ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரிப்போர்ட்டே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே போல் பண்ண போகிறது இல்லைனாலும் கலெக்ஷன் இருக்க தான் போகுது. கண்டிப்பாக கலெக்ஷன் இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு பங்குச்சந்தை இப்போதைக்கு பங்குச்சந்தைக்கு வருகின்ற பணம் சரியான பணம் கிடையாது. அது மக்கள் மகிழ்ச்சியாக இருந்து மக்கள் சேமிப்புக்கு செலவழிக்க வேண்டிய பணம், ஆனா மக்கள் அதை முதலீடாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. மக்களுக்கு வந்து சேமிப்பே இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா விலைவாசி அதிகமாக இருக்குது, வேலை சரியான மானிட்டரி பாலிசி இல்லையோ. கண்டிப்பாக. ஸோ ஒரு நல்ல பாலிசிஸ் இருந்ததுனால் ஒரு எல்லாரும் வந்து அவங்கவுங்க தொழில் செய்வாங்க, வேலைவாய்ப்பு உருவாக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சேமிப்பு இருக்கும், அந்த சேமிப்பு பங்குச்சந்தைக்கு வரணும். இப்போ நிறைய பேர் தொழிலை நிறுத்திட்டு அந்த பணம் தான் இங்கே பங்குச்சந்தைக்கு வருது. ஏன்னா வேறு எந்த காரணமும் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைக்கு வர பணம் அதிகமாகினே இருக்குது, பல மடங்கு அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விலைவாசி அதிகமாக இருக்குது, வரி சுமை அதிகமாக இருக்குது, எல்லாமே அது எப்போ ஈக்குவேஷன் வந்து மேட்ச் ஆகலையே. இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது வந்து, இது ஒரு சாதாரண சறுக்கல் தான் இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் ஒரு 20,000 அடிப்படையில் இறங்குச்சுன்னா தான் அது ஒரு முழுமையான வீழ்ச்சி அப்படின்னு நம்ம கருத முடியும் அப்படின்றாங்க. பட் அதை கூட இப்போ இந்த முதல் நாள்லாம் கவர்மெண்ட் வந்து எல்ஐசியை வச்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சோ வந்து கவரப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையை வந்து தீர்மானிக்க முடியும்? அது எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் பண்ண முடியும்? தாராளமாக தீர்மானிக்க முடியும். எதனால் சொல்கிறேன்னா, ஒரு போன வாரம் வந்து பட்ஜெட் வந்தது. அந்த பட்ஜெட் வந்து சரியான பட்ஜெட் இல்லைன்றது எதிர்கட்சிகளோட கருத்து இல்லை. நிறைய பிஜேபி ஆதரவாளர்களே வந்து இந்த பட்ஜெட் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லா வகையிலையுமே வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு மோசமான பட்ஜெட் வரும்போது லாஜிக்கலாக பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் இறங்கணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் பங்குச்சந்தை ஒரு உச்சத்தையை தொட்டுது. அது எதனாலன்னா, ஒரு பட்ஜெட் சரியில்லை, அப்போ பங்குச்சந்தைகள் இறங்கும்போது எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்பாங்க, உங்கள் பட்ஜெட் சரியில்லை அதனால தான் பங்குச்சந்தைகள் இறங்குதுன்ட்டு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக அரசாங்கமே ஒரு எல்ஐசி மாதிரியான நிறுவனங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், பங்குச்சந்தையில் இறங்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியர்களுடைய பணம் நிறைய உள்ளே போகுது. ஏன்னா மற்ற தொழில்கள் நலிவடையுது, அதனால் அந்த பணம் இங்கே போகிறது. ப்ளஸ் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அவங்க அரசாங்கம் நேரடியாக உத்தரவு போட முடியாது. எல்ஐசி மாதிரி நிறுவனங்களுக்கு அவங்க செய்ய முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நிறுவனங்களுக்கும் அவங்க இன்டெரக்டாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், வாய்மொழி உத்தரவுன்னு சொல்லுவாங்க அரசாங்கத்தில், அந்த மாதிரி செய்யலாம். கண்டிப்பாக வந்து நீங்களே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்குது. ஆனால் மெயின் பிக்சர் எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் அந்த மெயின் பிக்சரை காட்டக்கூடிய அம்சங்கள் எதுவாக அமைஞ்சிருக்கு? உலக பொருளாதாரமா, இல்லை இந்த அரசியல் அண்ட் பொருளாதார சூழலா? இன்னொன்று, திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னது போல், இந்த சந்தை சூழலை பயன்படுத்தி யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் வெளியில் வந்துடலாம் என்பது போன்ற விஷயங்களை சொல்கிறாரு.
ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, அப்படி நீங்கள் சொல்ல விரும்புவது? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னாக்கா சூழ்நிலைகள் மாறலாம், பங்குச்சந்தைகள் மேலே போகலாம். கண்டிப்பாக ஷார்ட் டேர்முக்கு வந்து இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து உலகச் சூழலை விட இந்திய சூழல் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எதனால் சொல்கிறேன்னாக்கா, ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் ஓட் கவுண்டிங் நடந்தப்போ நம்முடைய பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 9.5% இறங்குச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு நிலையான காட்சி. இது வந்து பிஜேபியினுடைய இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடையாது, அவங்க வந்து மைனாரிட்டி தான். ஆனால் அவங்க கூட்டணியோடு அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. அடுத்த சில மாதங்களில் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், காஷ்மீர் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து மாநில தேர்தல்கள் நடக்க இருக்குது. அதில் வந்து ஒரு வேளை பிஜேபிக்கு கொஞ்சம் செல்வாக்கு குறைந்தால் நிறைய ஈக்குவேஷன்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 48 சீட்டு, அதில் வந்து 17 தான் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க, 30 வந்து காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க, ஒரு இண்டிபெண்ட் எம்பி. இப்போ அங்கே மாநில தேர்தல் நடக்கும்போது ஷிண்டே குரூப் சிவசேனான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அஜித் பவார் என்சிபின்னு ஒன்று இருக்குது. அவங்க 2 பேரும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. we are going into more politics. நீங்க அதை கிறிஸ்பா சொல்லிட்டு அது எப்படி இந்த பொருளாதாரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பங்குச்சந்தை நல்லா இருக்கணும்னு சொன்னால் அரசியல் ஸ்திரத்தன்மைன்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுதான் சொல்லுங்க. ஜூன் மாதம் 4ஆம் தேதி என்ன நடந்தது? அப்ப பங்குச்சந்தையில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. அப்போ அது அரசியல் தானே. அரசியலுக்கும் பங்குச்சந்தைக்கு என்ன சொன்னோம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அரசியலும் பங்குச்சந்தையும் ஒன்றோடு ஒன்றி பிணைஞ்சது அது. ஸோ இந்த அரசியல் வந்து நீங்க சொல்ல வருவது பிஜேபியினுடைய செல்வாக்கை பொறுத்து அது வந்து இங்க ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அது எந்த அடிப்படையில்? இப்போ பிஜேபிக்கு செல்வாக்கு அதிகரித்தால் பங்குச்சந்தையும் வந்து அதிகரிக்குமா? நிலையா இருக்கும். நிலையா இருக்கும். ஆமா. சரி, ஓகே. திரு ஸ்ரீனிவாசன், இப்போ உலக பொருளாதார சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய அரசியல் சூழலும் இந்த பங்குச்சந்தையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. மக்களினுடைய சேமிப்பு இப்போ பங்குச்சந்தை பக்கம் நகர்ந்திருப்பது என்பது ஒரு பாதுகாப்பான சூழல் அல்ல என்கின்ற பார்வை எழுந்திருக்கிறத பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை? இது பாதுகாப்பான சூழல் அல்ல அப்படிங்கிறது நான் மாறுபடுறேன். இதில் ஐயா சுந்தர் சார் சொன்ன மாதிரி 2 விதம் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வேறு நானே ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறது ஒன்று. 2வது கேம்பிளிங் ஆர் ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க, ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு ஐயா ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் சொன்ன மாதிரி செபியும் 40,000 கோடி 50,000 கோடி லாஸ் வந்திருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணதுனால ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர்க்கணும். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கேம்பிளிங், அதை தவிர்க்கணும். ஆனால் ஒரு சில புள்ளி விவரங்கள் நான் சொல்கிறேன், அதை வச்சு உங்களுக்கே தெரியும் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் அப்படின்றது. இப்போ ஐயா சொன்ன மாதிரி 1 லட்சம் கண்டினியூ ஆகணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஏன்னு சொல்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி 1 லட்சம் கோடிக்கு மேலே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை எடுத்திருக்காங்க இந்த ஜனவரிலேருந்து. ஐயா சொன்ன மாதிரி நார்மலாக இது நடந்திருந்தா என்ன இருக்குன்னா, எஃபிஐ இது ரெண்டும் நார்மலாக இது நடந்தால் என்ன இருக்குன்னா, நம்மளோட மார்க்கெட் வந்து 40% 50% கீழே சரிஞ்சிருக்கும், கிராஷ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம முதலீடு என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா முதலீடு பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உலக பொருளாதாரம், நான் ஒரு சில புள்ளிவிவரங்கள் சொல்கிறேன். இன்றைக்கி தாய்வான், கொரியா அந்த மாதிரி மார்க்கெட்லலாம் 10%, 12% அந்த மாதிரி மார்க்கெட் சரிஞ்சிருக்கு. இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 15%, 20% குறைஞ்சிருக்கு. ஜப்பான் கிட்டத்தட்ட 25% குறைஞ்சிருக்கு. யூஎஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதே கிட்டத்தட்ட 4.8% குறைய போகுது ஆரம்பிக்கும் போதே. ஆனால் நம்ம சரிவு பார்த்திங்கன்னா 2.7%, ஒன்றுமே கிடையாது. இது சரிவுன்னு சொல்கிறதுக்கு கிடையவே கிடையாது. இது ஒரு லைட்டான ஒரு இதுதான். அதனால் வந்து இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட எல்லா நிறுவனம் சேர்த்து கிட்டத்தட்ட உபரி பணம் மட்டும் 1.3 லட்சம் கோடி இருக்குது. அதனால் எந்த விதமான ஒரு பெரிய சரிவு இருந்தாலும் அந்த சரிவை ஈடுகட்டக்கூடிய நம்ம டொமஸ்டிக் மணி, இந்திய பணமே இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கையில் எதுவுமே இருக்காது. மார்க்கெட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று நடக்கும், நம்ம கம்ப்ளீட்டாக கழிவு. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆனோம். ஆனால் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம்பிளிங் ஆர் ஸ்பெகுலேஷன் நிச்சயமாக கட்டுப்படுத்தணும். அதுக்கான முயற்சிகளில் நிச்சயமாக அரசு எடுக்கணும். இது ஒன்று. 2வது வந்து என்ன பொறுத்தவரை ரம்மி வந்து கேம்பிளிங் கிடையாது, அதுக்கு நம்ம கவர்னர் கையெழுத்து போட மாட்டார். ஆனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு மட்டும் கேம்பிளிங்கை அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே.
என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் சூழலோ பொருளாதார சூழலோ இந்த சரிவுக்கு காரணமே கிடையாது. இன்ஃபேக்ட் அரசியல் சூழல் பொறுத்த வரைக்கும், பொருளாதார சூழல் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே ஏறுமுகமாக தான் இருந்திருக்கு பங்குச்சந்தை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஜிடிபியும் நம்ம கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ், அதர் நாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ரெக்கவரி ஃப்ரம் கொரோனாவும் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதனால் இப்போ பங்குச்சந்தை நடவடிக்கைகளில் ஒரு அரசனுடைய தலையீடு என்பது நியாயமாக இருக்குமா? ஆக்சுவலாக அதுவே தப்பான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, எலெக்ஷன் ரிசல்ட் டைம்ல பங்குச்சந்தையை டேம் பண்ணியிருக்கு அரசு. அதற்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் பத்தி, ஸ்டாக்ஸை பத்தி ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறாங்க. இல்ல இதெல்லாம் அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அரசு மானிட்டரி பாலிசியை வந்து டிஃபைன் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே கொண்டுட்டு வரலாங்கிறத பற்றி பேசலாம், அதுக்கான ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை இது பண்ணலாம். பட் பங்குச்சந்தை என்பது அரசு வந்து நீங்கள் இதை வாங்குங்க வாங்காதீங்கிற சிக்னல்ஸை கொடுத்தா அது ஒரு சாரருக்கான வழிவகுக்காதா? இல்லை, இந்த எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. அது வேணா பண்ணாக்க 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் பண்ணலாமே தவிர எல்ஐசியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ வந்து இந்த வீழ்ச்சியை கவர் அப் பண்ணுறதுக்கு பயன்படுத்த அந்த மாதிரி பண்ணவே முடியாது. நான் சிம்பிள் ஒரு லாஜிக் சொல்கிறேன். நான் இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் இன்னைக்கு பங்குச்சந்தை விழுந்திருக்கு வாங்குங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் ஜாஸ்தியாக தான் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு வாடிக்கையாளராக நான் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு வந்து கவர்மெண்ட்டே கூட மியூச்சுவல் ஃபண்டை வந்து விற்றுட்டு போங்கன்னு சொல்லலாம். அதனால் மியூச்சுவல் ஃபண்டை அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண முடியுமான்றது என்னோட கண்டிப்பாக எனக்கு டவுட் இருக்குது. எல்ஐசி நிச்சயமாக கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்டேக் இருக்குது, அதனால் எல்ஐசி சொல்லலாம், இல்லை நான் சொல்லலை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால் கவர்மெண்ட் வந்து ஒரு வாட்டி விழும்போது இந்த மாதிரி வந்து பங்குச்சந்தையை தூக்கி நிறுத்துறாங்க அப்படிங்கிறத கருத்தை நான் ஏற்கலை. அப்படி ரொம்ப காலம் பண்ணவும் முடியாதுன்றீங்களா? கண்டிப்பாக பண்ண முடியாது. 1 மாதம் பண்ணலாம், 6 மாதம் பண்ணலாம், 1 வருஷம் பண்ணலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போ ஏன்னா என்னோட பைசா தான் எல்ஐசியில் இருக்குது. இப்போ எல்ஐசி வந்து அவனோட பைசாவை போடல, நான் ஒரு பாலிசி போட்டிருக்கேன்னா அந்த பைசாவை தான் எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் மியூச்சுவல், எனக்கு இந்த நாட்டு மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் ஏன் எல்ஐசியில் பைசா போட போகிறேன்? எனக்கு இந்த நாட்டு மேலே நம்பிக்கை, இந்த நாட்டோட பொருளாதாரத்தை நம்பிக்கை இல்லைன்னா நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் பைசா போட போகிறேன்? ஆனந்தையா சொல்லும்போது கூட சொன்னார், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது எனக்கு, அதனால் இதில் போடுறாங்கன்னு. 2012-13 கூட தான் அப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி காலத்துலேயும் அப்படி இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம பைசா போடலையே. அது காரணம் என்னென்னா, ரீசெண்ட் இயர்ஸில் கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் நிச்சயமாக நம்ம பொருளாதாரத்தின் மேல எல்லாருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு டேக்ஸ் அந்த ஸ்லாப்ஸ்லாம் இது பண்ணும் பொழுது பொதுமக்கள், சாதாரண மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான சலுகைகள்லாம் இருந்துச்சுல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ்லேயோ இல்லை வீட்டு கடனோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் சலுகைகள் இருக்குது டேக்ஸில். அந்த விஷயங்கள் இப்போ வந்து மாற்றப்பட்டிருக்குல்ல? அந்த விஷயம் மாற்றப்படலை. இப்பயும் அந்த மாதிரி ஸ்கீம், ஓல்டு ஸ்கீம், நியூ ஸ்கீம் 2 ஸ்கீம் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் வந்து அந்த நியூ ஸ்கீம் அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டை குறைச்சி நியூ ஸ்கீம் தான் எல்லாரும் போகணுன்ற மாதிரி தான் சட்டங்கள் அமைக்கிறாங்க. இப்போவும் வந்து நீங்கள் ஓல்டு ஸ்கீமில் போகலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் ஸ்லோவாக அதை நோக்கி தான் மூவ் பண்ணுறாங்க. அதாவது இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் டிடெக்ஷன்லாம் கொடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ணி அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகுன்றதுனால அந்த இதுக்கு தான் மூவ் பண்ணுறாங்க. அது ஒரு காரணமாக நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதார காரணங்கள் கிடையவே கிடையாது இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு. இது வந்து ஒன்லி குளோபல் ரீசன்ஸ் ஆர் உலகளாவிய காரணங்களால் மட்டும்தான் நமக்கு வீழ்ச்சி இருக்குது. அதுவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தைகள் மேலே போகும்போது நம்ம ஸ்பீடாக மேலே போவோம், அங்கே கம்மியாகும் போது நம்ம ஸ்லோவாக கம்மியாகும். ரெண்டுமே ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம நல்லா இப்போதைக்கு இருக்குது. திரு ரகுநாதன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உலக பொருளாதாரத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன் தான். இந்திய சூழல் வந்து சேஃபாக தான் இருக்குது, அப்படி ஒன்றும் பெரிய வீழ்ச்சியை இந்திய பங்குச்சந்தை இன்னும் சந்திச்சிடல, இது சேஃபாக தான் இருக்குது என்பது போன்ற பார்வைகள் முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய கோணம் என்ன? வணக்கம் அபிநயா. வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின 3 பேருமே இந்த சப்ஜெக்டினுடைய எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ பொருளாதார வீழ்ச்சியை பற்றி ஒரு சில கருத்துகள், அவர்கள் தனிப்பட்ட கருத்து அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பீச்சஸை பற்றி சொன்னாங்க. பொதுமக்களுடைய கவனத்திற்கு 2 பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு சூதாட்டம் மாதிரி, பலூன்ல காத்து ஊதுற மாதிரி. இதுல 2 இருக்கு, NSE அண்ட் BSE. இவை 2த்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு 7000 கம்பெனிகள் லிஸ்ட் பண்ணப்படுது.
1700 கம்பெனி NSE-லயும் 5400 கம்பெனி BSE. அப்போ ஒரு 7000 கம்பெனி கிட்டத்தட்ட 4,50,00,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுடைய வேல்யூ இன்னைக்கு இந்த முதலீட்டை தாங்கிக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கு. இதை ரெகுலேட் பண்றதுக்காக நமக்கு செபி இருக்கலாம், ரெகுலேட்டரி மானிட்டரிங் மெக்கானிசம்ஸ் இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகள் பங்கு சந்தையினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வெறும் 50 லட்சம் கோடியிலிருந்து 4.5 லட்சம் கோடிக்கு மாறி இருக்கு. மக்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினை பார்த்துட்டு தான் இதுல ஒரு சூதாட்டமாகத்தான் வருவதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே இந்தியாவிலே 10 கோடி பேர் கையில டிமேட் அக்கவுண்ட் இருப்பதாக தகவல். அதுல ஒரு 20% இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு 8 கோடி பேர் ஒரு 4.5 லட்சம் கோடி மதிப்பு 7000 கம்பெனியில் விளையாடப்படும் கேம் இது. இது சில நேரங்கள்ல பலூன்ல கொஞ்சம் காத்து அதிகமா ஊதிட்டோம் வெடிக்க போகுதுன்னா கொஞ்சம் காத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்க போகுது. சில பேர் பாதிப்பு அடைய போகிறார்கள், சில பேர் நன்மை அடைய போகிறார்கள். அதனால இந்த பங்கு சந்தையை பொறுத்தவரை ஒரு இன்னும் ரெகுலேட்டரி மெக்கானிசம் அதிகமாக வரணும். இந்தியாவிலே பங்கு சந்தையிலே 20% கிட்டத்தட்ட ஃபாரின் கம்பெனிஸ்னுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்க ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால், இப்போ அமெரிக்காவிலே பாதிப்பு, ஜப்பானிலே பாதிப்பு ஏற்பட்டால் இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம், இந்தியாவிலே செலுத்தி இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு ஏன் பாதிப்பை உருவாக்க வேண்டும் என்ற கேள்வி வரும்பொழுது அது ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக பார்க்கிறோம். திடீர்னு உள்ள வர்றது, திடீர்னு பணத்தை வெளியில எடுத்துட்டு போறது, அப்ப டிமாண்ட் அண்ட் சப்ளைய இம்பேலன்ஸ் பண்ணும் பொழுது இந்த பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் வருது. இது ஒரு அதை செபி ரெகுலேட் பண்ண முடியுமா? FII ஆர் FPI எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செபில அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்ன்றத பார்ப்போமே. இப்போ ஒரு தகவல் சொல்லிட்டே வரேன். இந்த செக்டோரியல் பர்ஃபார்மன்ஸ்னு அனலைஸ் பண்றாங்க. இந்த 7000 கம்பெனியை டிஃபரெண்ட் செக்டர்ல வச்சு இந்த செக்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. கடந்த ஒரு மாதத்துல மட்டுமே செக்டோரியல் பர்ஃபார்மன்ஸ்ல மேனுஃபேக்சரிங் 14% ஷேர் மார்க்கெட்ல வீழ்ந்திருக்கிறது. ஷிப் பில்டிங் 16%, ஏவியேஷன் 12%, பிளாஸ்டிக் 11%, கேபிட்டல் குட்ஸ் 8%, லாஜிஸ்டிக்ஸ் 6%, எலக்ட்ரிக்கல் 6% வீழ்ச்சி. அப்ப இதை சார்ந்த கம்பெனிகள் நன்றாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல முன்னேறவில்லை என்றது கடந்த ஒரு மாதத்திற்காக தரவு. இவை எல்லா வகையும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுந்தர் சொன்ன மாதிரி சிறு குறு தொழில்களை சார்ந்து இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள், இவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களும் நன்றாக இருக்க முடியாது. அவர்கள் நன்றாக இல்லை என்றால் வேலை இழப்பு, வேலை இன்மை, வேலை குறைப்பு தான் மார்க்கெட்டிலே பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம இப்ப இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்தெந்த செக்டர் அதிகமா இருக்குன்னு பார்ப்போம். இதே ஒரு மாதத்துல ஹெல்த் கேர் எடுத்துக்கங்க, 6% உயர்வு, டெலிகாம் 4%, இன்சூரன்ஸ் 9%, டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி 3.85, ஐடி 2.5, ஆல்கஹால் 2.5, அக்ரிகல்ச்சர் 2%, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் 3%. இந்த செக்டர் அதிகமாயிருக்கு. ஹெல்த் கேர் அதிகமாயிருக்குன்னா என்ன அர்த்தம்? நோய்கள் பெருகி இருக்கு. அப்போ சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டியவர்கள், வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டியவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போறத பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கிறோம். இன்னொன்னு பார்க்கிறோம், மார்க்கெட்ல பார்க்கிறோம். என்னெல்லாம் பார்க்கிறோம்? நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம பேசிட்டோம், ஷேர் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியை நம்ம பேசுறோம். இதுல ரெட் சி அப்படின்ற ஒரு வார் வந்துட்டு இருக்கு. அதுல இந்த ரெட் சீனுடைய கண்டெய்னருடைய ப்ராப்ளம், டிரான்ஸ்போர்ட் ஃப்ரைட்டினுடைய இது ஜாஸ்தியாகிறத பார்க்கிறோம்.
இப்போ அண்டை நாடுகள்ல சில பொருளாதார தடைகள்லாம் வரப்போறத பார்க்க போகிறோம். இதோ இன்னைக்கு என்ன பார்த்தோம், பங்களாதேஷ்ல பார்த்தோம் வீழ்ச்சியை, அன்எம்ப்ளாய்மெண்ட்னால வீழ்ச்சியை பார்க்கிறோம். அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாயிட்டே வருது, ட்ரேட் டெபிசிட் அதிகமாயிட்டே வருது, இன்புட் மெட்டீரியலுடைய தேக்க நிலை அதிகமாயிட்டு வருது, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அதிகமாயிட்டு வருது. சிறு குறு தொழில்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருச்சு. இப்ப சுந்தர் சார் சொல்றாரு, சிறு குறு தொழில் பண்றவங்க அந்த தொழில் முதலீட்டை இப்ப பங்கு சந்தையில இறக்குறாங்கன்னு மனசு எவ்வளவு வலிக்குது. அதை கேட்கும் பொழுது வேலை கொடுப்பவர்கள் வேலை கொடுத்து லாபத்தை ஈட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்து இத மாதிரி ஒரு சூதாட்டத்தில் இறங்க வேண்டிய நிலைக்கு வருகிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம பட்ஜெட்ல ஏதாவது வருதான்னு பாக்குறோம். ரீசெண்டா வந்த பட்ஜெட்ல இதுல ஏதாவது சில பாயிண்ட்ஸ் நம்ம தொட்டிருக்கிறோமா? குளோபல் ஸ்லோடவுனை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், இன்ஃபிளேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், ஷேர் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி அல்லது வெற்றியை எப்படி நம்ம கொண்டாட போகிறோம் பாக்குறோமா? இதை பற்றிய புரிதல் இன்னும் அதிகமாக வரவில்லை. நம்ம இன்னும் கஷ்டப்பட போக வேண்டிய காலம் அதிகமாக போகுதுன்றத பாக்குறேன் அபிநயா. ஓகே, நான் பார்வை வாங்கிட்டு வந்துடுறேன் சார் டைம்ல. திரு ரமேஷ் சேதுராமன், இப்போ இந்த மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள் பட்ஜெட்ல இடம்பெறவில்லை. ட்ரேட் டெபிசிட் அதிகமாக இருக்கிறது, என்பிஏ அதிகமாக இருக்கிறது, எம்எஸ்எம்இனுடைய நிலை என்ன என்பதை வந்து அனலைஸ் பண்ணலை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கிறது. இது போல ஒரு ஸ்திரத்தன்மையற்ற பொருளாதார சூழலை உருவாக்கி வைத்துவிட்டு சாதாரண மக்களும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த அரசு வழிவகை செய்திருக்கிறது. அது சரி, ஒரு நல்ல பொருளாதார அழகல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இதை பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறேன். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் பேசும்போதும் சரி, இல்லைன்னா சுந்தர் சார் பேசும்போதும் சரி, நல்ல விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் இன்வெஸ்டரை வாட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அது கூடயே கொஞ்சம் பொலிட்டிக்ஸும் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொன்ன நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். அப்படி பார்த்தாக்கா நம்ம மன்மோகன் சிங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர் பிரதமராகவே இருந்தாருன்னு பார்க்கலாம். அந்த இதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படல. நான் மக்கள் ஒரு நிமிஷம் அதை தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க வரேன். இப்போ நான் அதனால தான் அதுக்குள்ளே போகணும்னு விரும்பலை. ஏன்னா அதுக்கு பதில் சொல்லணும்னா ஒன்றுத்துக்கு சொல்ல வேணாம். மக்கள் நலன் சார்ந்து இது வந்து பொருளாதாரம் சார்ந்து நம்ம பேச இல்லை. நீங்கள் முன்னாடியே எங்கிட்ட பேச சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. கடைசியில் வந்துட்டு 5 நிமிஷம் கொடுத்துட்டு பேச வேண்டியது அவசியம் இல்லை. இல்லை அதுதான் வரேன் இருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 மேஜர் த்ரெட் இருக்குன்னு நான் பார்க்குறேன் இந்த மார்க்கெட்டுக்கு. இதில் வந்து மார்க்கெட்டில் யார் என்ன சொன்னாலும் மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் இருக்குது. இது வந்து பல கோணங்களில் நடைபெறுகிறது. இது என்னைக்கு பூதாகரமாக வெடிக்கும்னு தெரியல. இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இருந்தது, இப்போவும் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இது வந்து உள்ளடி வேலைகள் என்ன நடந்திருக்குங்கிறத ரீசெண்டாக கூட நடந்த பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அது ஒன்று. 2வது விஷயம் பார்ட்டிசிபேட்டரி நோட். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஏ காலகட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதையும் என்டிஏ காலகட்டத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அதாவது இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அவங்களோட இன்வெஸ்டர் யாருன்னே தெரியாது. இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து கொண்டு போகப்பட்ட கருப்பு பணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுவிஸ் வங்கியில் வைக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் 1% சுவிஸ் வங்கிக்கு கொடுக்கணும். அது தேவையில்லையே. நமக்கு ஏற்கனவே அடித்த பணத்தை இன்னும் நல்ல அதை பன்மடங்காக எப்படி பெருக்கிறதுனாக்க அது இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் வழியாக இந்தியாவுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இதை கொண்டு வரும்போது நீங்கள் யார், என்ன பர்சன், அதுக்கு பின்னாடி பின்புலம் என்ன, அதோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் என்ன, இது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடும். பார்த்தீங்களா, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு என்றைக்கு வேணாலும் அவங்க வந்து மார்க்கெட் இறங்கணும்னா முன்னாடியே அவங்களுக்குலாம் தெரியும், பணத்தை வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ஆஃப் ஆர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். அதில் வந்து நம்ம எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவோம், சைனாவில் இவ்வளோ யூனிகார்ன்ஸ் இருக்குது, இன்றைக்கி நம்ம இவ்வளோ யூனிகார்ன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதாவது $1 பில்லியன் தாண்டி அந்த மாதிரி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதெல்லாம் சொல்லும்போது. ஆனால் பல அந்த மாதிரியான நிறுவனங்கள், ஒரு பைஜூஸாக சொல்லலாம், இல்லைன்னா மற்ற இன்னும் வேறு சில நிறுவனங்கள்லாம் சொல்லலாம், அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம்.
இந்த மாதிரியாக பல பிரச்சனைகளும் இருக்குது. இதில் என்னென்னா வந்து தனியாக இருக்கும்போது ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறம் சொல்கிறாங்க 100 மில்லியன் ஆயிடுச்சு, லாஸில் போயிட்டுருக்கோம் அந்த கம்பெனி. ஆனால் 100 மில்லியன் வேல்யூவேஷன், 200 பில்லியன் இல்லை 1 பில்லியன் இப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தாக்க ஒரு ஸ்டாக் இதில் வந்து நாங்கள் வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் போயிட்டு இவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டாக் இது வந்ததுக்கப்புறம் இப்போ முக்கியமான பழைய இன்வெஸ்டர்ஸ், ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு கம்பெனியில் சைனா இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிராஷ் எங்கே எப்படி ஆச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியாக இன்வெஸ்டர்ஸோடைய ஒரு சேஃப்டியை வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயங்கள் பல இதில் இருக்குங்கிறது ஒன்று. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, கேபிட்டல் கெயின் ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு வந்து லாபம் வந்ததா, வீடு வாங்குறீங்க, உங்களுக்கு லாபம் வந்ததா இத்தனை % கட்டுங்க, நஷ்டம் வந்தது அப்படின்னு வச்சா கூட சார் நீங்கள் அதை வந்து இத்தனை வருஷத்தில் நீங்கள் வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஸ்டாக் இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. அந்த வருஷத்தோட நீங்கள் என்ன கணக்கு வழக்க செட்டில் பண்ணுறீங்களோ அது அப்படியோட போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் பெருவாரியாக இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், மார்க்கெட்டுடைய எக்கானாமிக்ஸ் ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நான் சொன்ன ஃபேக்டர்ஸும் சரி, இதை சேர்ந்து நம்ம தான் எதுக்கு எடுத்தாலும் நம்ம உலகம் எப்பயுமே எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சியில் இருக்கும்போது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ்னால மார்க்கெட் கீழே விழுதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க பாலிசினால மேலே போகுதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரொம்ப தெளிவாக சூப்பராக பண்ணவர் வந்து சிதம்பரம். இதே மாதிரி அதில் எவ்வளோ எல்லாம் தொடர்ந்து பாலிசி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா காட்டன் எக்ஸ்போர்ட் நாங்கள் வந்து நீங்க சொன்னது இந்த ஃபாலுக்கு வந்து மார்க்கெட் விழுந்தது, வேர்ல்ட் மார்க்கெட்ஸ் காரணம் இல்ல, இந்திய சூழல் தான் காரணம் நீங்களும் சொல்றீங்களா? எல்லா காரணிகளும் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் சொல்லக்கூடியது ஒரு காரணி மட்டுமல்ல, எல்லா காரணியும் இருக்கு. திரும்பவும் சொல்லக்கூடியது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மோர் தென் 90% சினாரியோவை நோக்கி போகுதுன்னா அதற்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இந்திய சந்தைகள்ல இருக்கா? அதை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு இருக்கிறது காரணம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறது தான். ஆனா அவங்க எல்லாருக்குமே அதுல வந்து மோர் தென் 60% இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா புதுசா வந்தவங்களா இருப்பாங்க. தொடர்ந்து நீங்க அப்படியே நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இந்த மார்க்கெட்டோட புரிதலே இருக்காது. அது வந்து ஒரு ஹர்டு மென்டாலிட்டின்னு சொல்லுவோம். எல்லாரும் இதை பண்றாங்க. இன்னைக்கு ஒரு நியூஸை பார்ப்பாங்க, இவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து இவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த 6 மாசத்துல இது வந்து 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இவங்களுக்கு என்னென்ன முழுசா புரியாது. பெனி ஸ்டாக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மிட் சைஸ் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இவங்க அந்த சமயத்துல ஒரு நியூஸ் வந்ததுன்னா அதை சேஸ் பண்ணி போவாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போது ஒரு சூடுபடுவாங்க. இந்த மாதிரி என்ன ஆகும்னா இது ஒரு வேவ், ஒரு அலைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டி வரும்போதும் வருவாங்க. அப்புறம் என்ன ஆகும் சிச்சுவேஷன்னாக்க, இன்னொரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க. அதாவது என்னன்னாக்கா இது இது வருவாங்க எல்லாம் கையை சுட்டு கொண்ட போது கேம்பிளிங் இவங்களுக்கு அந்த புரிதல் இல்லைங்க. இதை வந்து இல்ல ஒரு நிமிஷம், இன்னொரு 30 செகண்ட். இதே கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு பேர் அதிகப்படியாக ஸ்டாக் மார்க்கெட், காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்பு இருந்தது. இதே விஷயங்களை தான் பார்த்தோம். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு, அதுவும் குயிக்கா எப்படி பணம் பண்ணணும்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பார்ப்பாங்க. அதுல வந்து நீங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் ஏறிச்சினாலே உங்களுக்கு வந்து திடீர்னு 30% ரிட்டர்ன், 25%. அதாவது வந்து இது வந்து எப்படின்னாக்க இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். இவங்க வந்து இந்த கடந்த காலங்களில் சிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க, இல்லைன்னா MLM ஸ்கீம்ல பண்றாங்க. இது அது அந்த முறையான அந்த கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் செய்வதனால பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறதையும் நம்ம. அதனாலதான் இந்த வாட்டி அரசு என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னா கடைசியா இந்த வருஷத்துல கடைசியா வந்து இல்ல இந்த இதுல வந்து ஸ்டாக் அதனால பர்சன்டேஜ் ஏத்திருக்காங்க. அதுவும் ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஓகே திரு பி.ஆர். சுந்தர், இறுதி பார்வை 30 செகண்ட்ஸ். கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்திய முதலீட்டாளர்களுடைய காசு தான். ஆனால் அது சேமிப்புலேருந்து வரல, அது மற்ற தொழில்கள் நலிவடைகிறத தான் இது காமிக்குது. ஸோ அரசாங்கம் வந்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயமா என்னுடைய கருத்து. ஓகே, உங்களுடைய இறுதி பார்வை. 2 விஷயம். ஒன்று பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் வேலையின்மை மற்றும் வேலை உருவாக்கத்தை பற்றி நிறைய இருக்குது, நிறைய இன்சென்டிவ்லாம் தராங்க. அது மேலும் மேலும் அதிகரிக்கணும், அப்போ தான் பொருளாதாரம் இன்னும் வளரும். 2வது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பெருசாக சரிவுதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரே அடியாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் உலக மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியா நிச்சயமாக ஸ்திரத்தன்மையோடு தான் இருக்குது. சரிவில் இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றீங்க. திரு ரகுநாதன், உங்களுடைய இறுதி பார்வை. பொதுவாக மக்கள் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். ஏன்னா அவர்களது கடன் சுமை, அவர்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிட்டது. அப்போ ஒரு நார்மலான ஒரு இன்கமை விட திடீரென்று வரக்கூடிய பெருகி வரக்கூடிய ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்ல
நாட்டம் அதிகமாயிருச்சு. அப்போ இத மாதிரியான ஹை ரிஸ்க் ஹை கெயின் ஏரியாவுக்கு தள்ளப்படுறாங்க. அதிலிருந்து உழைத்து சம்பாதிக்க வேண்டும், நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும், வாழ்நாளிலே கடன் வாங்குவதை குறைத்து ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதுதான் தேவை. ஓகே திரு ரமேஷ், மிகச் சுருக்கமா இறுதி பார்வை. இல்லை, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த புரிதலை வந்து வாங்கிக்க வேண்டியது. இதில் வந்து நமக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனுங்கிறது யாருக்குமே கிடையாது. ரொம்ப அவசர கதியில் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்ய வேண்டாம். எல்லாமே கொஞ்சம் புரிதலோடு செய்தால் அவங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.